ஸோ பேசிக்காக ஒரு பவர் ஆட்டோமேட் ஃப்ளோ தான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதுக்கடுத்தெல்லாம் மெயிலெலாம் போக போகிறோம். ஸோ இப்போதைக்கு ஒரு ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு சிம்பிளாக தான் இருக்காது, ரொம்ப ப்ராசஸ்லாம் அதிகமாகலாம் இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸோ இங்கே பாருங்கள், பவர் ஆட்டோமேட் அந்த யூஐக்குள்ளே வந்தீங்கன்னா, மெயின் பேஜுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆப்ஸில் இருந்த மாதிரியே கிரியேட்டு, ஸோ அங்கேயும் கிரியேட் இருந்திருக்கும். அதே மாதிரி அங்கே மை ஆப்ஸ்ன்னு இருந்திருக்கும் இல்லையா, இங்கே அதுக்கு பதிலாக மை ஃப்ளோஸ்னு இருக்கும். ஸோ நம்ம என்னெல்லாம் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுறோமோ எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ லேர்ன் ஆப்ஷன் இங்கே இருக்குது. இங்கே நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்த மாதிரியே பவர் ஆட்டோமேட்டிக்கான அந்த எக்ஸசைஸ்லாம் இங்கே கிடைக்கும். ஸோ இன்னும் அதிகமாக பண்ணலாம். அதே மாதிரி அப்ரூவல்ஸ் ஏதாவது இருக்குது, இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், சொல்யூஷன் யூஸ் பண்ண மாட்டோம், இதுக்கப்புறம் உள்ள எதுவுமே நமக்கு தேவைப்படாது. ஸோ இந்த 4 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஸோ டெம்ப்ளேட்டை வச்சும் பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாகவும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், க்ரியேட் கொடுக்குறேன், க்ரியேட்டு. ஸோ க்ரியேட்டுக்குள்ளே வந்துட்டு ஸோ இங்கே பாருங்கள், இத்தனை ஃப்ளோ இருக்குது. ஆட்டோமேட்டட் க்ளவுட் ஃப்ளோ, இன்ஸ்டன்ட் க்ளவுட் ஃப்ளோ, ஷெட்யூல் க்ளவுட் ஃப்ளோ. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்தாச்சா? ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, முதல்ல ஒரு பேசிக்காக நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து போகாமல் டெம்ப்ளேட்லேருந்து போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எதுவுமே டெம்ப்ளேட்டை வச்சு இல்லை. ஸோ நான் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் டெம்ப்ளேட்னு இருக்குது. ஸோ இதில் எனக்கு நிறையா இருக்குது. எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நான் எவ்வளோ கணக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒவ்வொன்றையும் வந்து சர்ச் பண்ணி அடுத்தடுத்த பேஜுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நான் அதில் என்ன பண்ண போகிறேன், இங்கே சர்ச் ஆல் டெம்ப்ளேட்டில் போயிட்டு பட்டன் டைப் பண்ணுறேன். பட்டன் வேறு ஒன்றும் இல்லை, பட்டன். ஸோ பட்டன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுத்தோன்னே உங்களுக்கு பட்டனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளோவும் வரும். ஸோ அதில் நான் பர்டிகுலராக நான் யூஸ் பண்ண போகிறது சென்ட் மை செல்ஃப். வரலையா? எங்கே இதுவா? அதான் பவர் ஆப்ஸை ஆட் பண்ணலாம், எல்லாத்தையும் எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ பவர் ஆப்ஸை ஆட்டோமேட்டிக் கூட கனெக்ட் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணாததுனால நம்ம அது பண்ணலாம், அதையும் பண்ணலாம். பவர் ஆட்டோமேட்டை பவர் ஆப்ஸ் கூட கனெக்ட் பண்ணலாம், பவர் பி கூட கனெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி பவர் பேஜஸ் கூட கனெக்ட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டி இருக்குது. ஆனால் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இது சப்போர்ட் பண்ணாதுங்கிறதுனால நம்ம போகல. அதில் பாருங்கள், உங்களுக்கு 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சென்ட் மை செல்ஃப் ஏ ரிமைண்டர் இன் 10 minutes. ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ என்ன அதில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் ஒரு தடவை நமக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்கணும். இதை நம்ம அலாரமே பண்ணோம். நம்ம மொபைலில் உள்ள அலாரமே இந்த ரிமைண்டரை கொடுக்கும். அதை நம்ம டெய்லி ஃபிக்ஸ் பண்ணால் டெய்லி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் யார் சரி, இதில் சென்ட் மை செல்ஃப் ஏ ரிமைண்டர் இன் 10 minutes இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி வருதா? ஏன் இதை பட்டன் சர்ச் பண்ணால் இங்கே பட்டன் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதனால தான் பட்டன் சர்ச் பண்ணோம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ். வந்துருச்சு இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், கிரியேட் ஃப்ளோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ லோட் ஆகி கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் லோட் ஆகுது, டைம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, நான் கொடுக்குறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இங்கே மேலேயே எடிட் இருக்குது, ஷேரு, சேவாஸு, டெலிட்டு, ரன்னு, சென்டு, காப்பி. ஸோ நான் எதை பண்ணாமல் விட்டேன்னா டர்ன் ஆஃப்ங்கிறத பண்ணாமல் விட்டேன். இதை முடிச்சுட்டு டர்ன் ஆஃப் பண்ணியிருக்கணும். நான் அதை வந்து மறந்துட்டு அந்த அக்கௌண்ட்டே மறந்துட்டேன். எந்த அக்கௌண்ட்லேருந்து அது மெயில் போகுதுன்னு எனக்கே தெரியல. நிறைய அக்கௌண்ட் இருக்குது. ஒரு தடவை கிளாஸ் இருக்கும்போது ஒரு அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம், ஒர்க் பண்ணுறது க்ரியேட் பண்ணியிருப்போம்.
அது மெயில் தான் தெரியும் ஃப்ரம் டு. எந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம ஃப்ளோ க்ரியேட் பண்ணணும் தெரியாது. எந்த அக்கௌண்ட் ஃப்ளோ க்ரியேட் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டில் போய் ஆஃப் பண்ணணும். ஸோ இது இருக்கு இல்லையா, அக்கௌண்ட்டுங்கிறது இதே இருக்கு பாருங்கள், கேம் பிசி, இதுதான் அக்கௌண்ட்டு. இந்த மாதிரி உள்ள அக்கௌண்ட் தான் எனக்கு எதுன்னு தெரியல. மெயில் தெரியுது எதுலேருந்து வருதுன்னு, மெயிலில் போய் ஆஃப் பண்ண முடியாது, இங்கே தான் ஆஃப் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா எடிட் கொடுக்கணும். ஸோ எடிட் கொடுத்த உடனே இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து அதில் பேராமீட்டர்ஸ் காட்டினேன்னா ட்ரிகரு, ஆக்ஷனு, அப்புறம் வந்து கண்டிஷனு, அதுக்கப்புறம் லூப்பு, இந்த மாதிரி ஒரு 5-6 காட்டணும் இல்லையா. இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு ட்ரிகர் இருக்குது, டிலே. ஸோ இதான் வந்து ஆக்ஷன். இந்த டிலேக்கு அப்புறம் ஆக்ஷன் இங்கே நடக்கணும், ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் நடக்கணும். ஓகேவா, நம்ம ட்ரிகர் கண்டிப்பாக இருக்கும், மேக்ஸிமம் ட்ரிகர் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், காட் இட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நமக்கு இதெல்லாம் வரும். ஓகேவா, ஸோ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது இங்கே பாருங்கள், சென்ட் மை செல்ஃப் எ ரிமைண்டர் இன் 10 minutesனு இருக்குது. ஸோ 10 minutes வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி இந்த ப்ராசஸை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், எடிட் பண்ண போகிறேன். இதை வந்து 1 minute. ஓகேவா, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணோம், டிலேவை கிளிக் பண்ணோம். டிலே இருக்கு இல்லையா, ரெண்டாவது ஃப்ளோ, அது டிலேவை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், கவுண்ட் 10ன்னு இருக்கா. ஸோ எவ்வளோ நீங்கள் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ 1 நிமிஷம் தான் எனக்கு போதும். ஸோ 1 நிமிஷம் இங்கே வேணும்னா நீங்கள் இவ்வளவும் இருக்குது. ஆமாம், கீழே யூனிட் கீழே இருக்கு இல்லையா, எந்த யூனிட் செலக்ட் பண்ணிக்கலாம் அதை எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்றுனா 1 minute கீழே இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நான் 1 minute செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் இதெல்லாம் வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, டிஃபால்ட்டாக இருக்கிறத விட்டுடலாம் அப்படியே. ஸோ நீங்கள் இதில் சேவ் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்காது, ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து டைப் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். எங்கே இருக்குது கோட் வியூ? எக்ஸ்எம்எல் கிடையாது, ஜேசன். ஜேசன் ஃபார்மட். க்ளவுடை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஜேசன் தான் இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஜேசன் தான் இருக்கும் க்ளவுடை பொறுத்த வரைக்கும். க்ளவுடில் எதெல்லாம் ரன் ஆகுதோ ஜேசனில் தான் அது பேக்ரவுண்டில் கோடு இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் மினிமைஸ் பண்ணிவிட்டு, ஸோ மேனுவல் ட்ரிகர் ஃப்ளோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் ஒன்றும் நம்ம பண்ண போகிறது இல்லை, ஏன்னா மேனுவல் ட்ரிகர்னாலே நம்ம தான் ட்ரிகர் பண்ண போகிறோம், நம்ம தான் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வேறு எதுவுமே மாற்ற தேவையில்ல, இதுலேயும் பாருங்க ஜேசன் இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஸோ அடுத்தது சென்ட் புஷ் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருங்க. ஸோ இங்கே தான் நம்ம தேவையான டெக்ஸ்ட்டை இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வேக்கப், கிளாஸ் வில் ஸ்டார்ட், நெக்ஸ்ட் 5 minutes. ஸோ நம்ம வந்து டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தூங்குறோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை போட்டுட்டு தூங்கினோம்னாக்கா நமக்கு வந்து ஏஞ்சிடலாம். ஸோ சவுண்டு வராது, ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வரும், புஷ் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வரும். ஓகேவா, ஸோ இதை கொடுத்துட்டு, இது நம்ம கஸ்டம் பேராமீட்டர் தான், நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் அதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல. ஸோ கோடு வேணால் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதையும் நான் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் முடிச்சாச்சா? ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம சேவ் ஆப்ஷன் இருக்காது, ஆனால் இங்கே வெளில சேவ் ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, இங்கே பாருங்கள், இங்கே சேவ் ஆப்ஷன், சேவ் கொடுத்தா தான் இப்போ நம்ம உள்ளே பண்ணது எல்லாமே ஓவராலாக சேவ் ஆகும். எங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் செக்கர்னு அங்கே இருந்திருக்கும் பவர் ஆப்ஸில், இங்கே வந்து ஃப்ளோ செக்கர். ஸோ ஃப்ளோ கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ இதை கரெக்டாக கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோ எரர் நோ வார்னிங். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃப்ளோ கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல க்ரீனில் டிக்கு வந்ததுன்னா தான் ஃப்ளோ ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட் கொடுக்கணும், டெஸ்ட் ஃப்ளோ. டைம் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள்,
மேனுவலி நம்ம இப்போ இந்த யூஸ் பண்ணியிருக்க இந்த ப்ராசஸ் பேரே மேனுவலி ட்ரிகர் ஃப்ளோ தான். ஸோ மேனுவலியை கிளிக் பண்ணணும். ஸோ நம்ம தான் இப்போ ட்ரிகர் பண்ணுறோம், இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கொடுத்துட்டு டெஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ இதில் என்ன பண்ணோம், அதில் சைன்இன்லாம் ஆல்ரெடி அதிலே பண்ணிவிடும். ஓனர் நம்ம பேர் காட்டும். கண்டினியூ கொடுத்துக்கலாம். டெஸ்ட் கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்துட்டு மறுபடியும் ரன் ஃப்ளோ டன்னு கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும். இப்போ வந்து அங்கே ட்ரிகர் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், அதுன்னு தெரியும். ட்ரிகர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ டிலேக்காக வெயிட் பண்ணு. டிலேனா 1 நிமிஷம். ஸோ ட்ரிகர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 1 நிமிஷம் கவுண்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகும். இப்போ நீங்கள் உங்களோட மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஆப் எடுத்து பார்க்கணும். உங்கள் ஆப்புக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சேம் இங்கே என்ன அக்கௌண்ட்டை லாகின் பண்ணியிருக்கீங்களோ அதே அக்கௌண்ட்டை வச்சு பவர் ஆட்டோமேட் ஆப்பில் லாகின் பண்ணியிருக்கணும். லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இங்கே லாகின் பண்ண அந்த பிஸ்னஸ் இமெயில் ஐடியை வந்து போடணும். இப்போ எனக்கு வந்து ஃப்ளோ செட் ஆகிடுச்சு, வந்துருக்கும் பாருங்கள். இப்போ வந்துருச்சா? ஒவ்வொரு நிமிஷம் கரெக்டாக இந்த 3மே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் அந்த ட்ரிகர் கம்ப்ளீட் ஆகிட்டு, டிலே கம்ப்ளீட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் புஷ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த 1 நிமிஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ட்ரிகர் ஆகிட்டு டிலே கம்ப்ளீட் ஆகிட்டு தான் உங்களுக்கு அந்த மெசேஜ் வரும். ஆமாம், அவுட்புட் அதுதான். இல்லையே, க்ளோஸில் இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன், மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா? நீங்கள் மேலே ட்ராப் டவுன் பண்ணி பார்ப்பீங்கள்ல, அதிலே வரும், உங்களுக்கு காட்டும். ஸோ இவ்வளோ தான் இந்த மேனுவலி ட்ரிகர் ஃப்ளோ. ஒரு சிம்பிளாக நம்ம வேறு எந்த ஆப்ஷனும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு ஒரு ட்ரிகர் கொடுத்துருக்கோம், டிலே கொடுத்தாச்சு. நோட்டிஃபிகேஷன் எப்படி வரணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டோம். எவ்வளோ நேரம் வரும்? 1 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரும். 1 நிமிஷம் கம்ப்ளீட் ஆகணும். 1 நிமிஷம் கம்ப்ளீட் வரும். இருங்க, அதே வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான், இதில் முடிஞ்சது. இப்போ நீங்கள்